ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோமளவல்லி நாயகி சமேத ஸ்ரீ சாரங்கபாணியே அபர்யாமிருதாய பிரம்மணே நமக. 108 திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோமளவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி கோயில் 12வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படும் இக்கோயில் 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக கருதப்படும் பெருமை உடையது. ஆழ்வார்கள் தம் பிரபந்தங்களில் இப்பெருமானை குடந்தை கிடந்தான் என்று அழகுற அழைக்கின்றனர். திருவரங்கனின் புகழை கோரும் பஞ்சரங்க திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது. திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் 11 ஆழ்வார்களாலும், திருப்பதி 10 ஆழ்வார்களாலும், அதற்கு பிறகு 7 ஆழ்வார்களால் இத்தலம் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்துக்கு சுவாமி தேரில் வந்ததால் சுவாமியின் சந்நிதி தேர் அமைப்பில் உள்ளது. மூலவர் சாரங்கபாணி ஆறாவமுதன், தாயார் கோமளவல்லி, தீர்த்தம் ஹேமவல்லி புஷ்கரிணி, காவிரி அரசலாறு, தலவிருட்சம் புன்னை, கோலம் சயன திருக்கோலம், விமானம் வைதிக விமானம். இத்தல வரலாற்றின்படி ஒரு சமயம் வைகுண்டம் சென்ற பிருகுமுனிவருக்கு திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. உடனே திருமாலின் மார்பை உதைக்கச் சென்றார். இச்செயலை திருமால் தடுக்காத நிலையில் திருமகள் கோபம் கொண்டார். திருமாலின் மார்பில் தான் இருப்பதை அறிந்தும் பிருகுமுனிவரின் செயலை திருமால் கண்டிக்காததால் அவரை பிரிய முடிவு செய்தார் திருமகள். உடனே பிருகுமகரிஷி திருமகளை நோக்கி, தாயே, கோபிக்க வேண்டாம். ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு யார் அமைதியானவர் என்பதை அறியும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது. அதற்காகவே நான் திருமாலை உதைக்க வந்தது போல் நடித்தேன். உலகத்துக்கே தாயான உனக்கு நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறினார். மனம் குளிர்ந்த திருமகள் கூறியபடி தான் திருமாலை பிரிந்து பூலோகத்தில் பிருகுமுனிவரின் மகளாக பிறப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் தவம் இயற்றும்படி பிருகுமுனிவரை அறிவுறுத்துகிறார். அடுத்த பிறவியில் பிருகுமுனிவரும் ஹேம ரிஷியாக அவதரித்து குடந்தை வந்திருந்து தவம் புரிகிறார். குடந்தையில் உள்ள ஹேம புஷ்கரிணியில் தாமரை மலரில் திருமகள் அவதரிக்கிறார். அவருக்கு கோமளவல்லி என்று பெயர் சூட்டி ஹேம ரிஷி வளர்த்து வருகிறார். தக்க பருவத்தில் சாங்கம் என்ற வில்லேந்தி வந்த பெருமாளுக்கு கோமளவல்லியை மணமுடித்து கொடுத்தார் ஹேம ரிஷி. சாங்கம் என்ற வில்லேந்தி வந்ததால் பெருமாள் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார். தாயாரின் அவதார தலமாக கும்பகோணம் போற்றப்படுகிறது. திருமால் பலவிதமான சயனங்களில் பள்ளி கொண்ட தலங்கள் உள்ளன. இத்தலத்தில் திருமால் உத்தான சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் என்பர். திருமங்கையாழ்வார் இத்தலத்துக்கு வந்து மங்களாசாசனம் செய்தபோது பெருமாள் எதற்காக பள்ளி கொண்டிருக்கிறார் என்று வினவி, நடந்த கால்கள் வலிக்கிறதா என்று பாடுகிறார். அப்போது எழுந்த திருமாலை கண்டு மகிழ்ந்த ஆழ்வார் அப்படியே அருள் பாலிக்க வேண்டுகிறார். பெருமாளும் அவ்வாறே காட்சி கொடுக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பதற்கு முன் நாதமுனிகள் சாரங்கபாணி பெருமாளை வழிபட குடந்தை வந்திருந்தார். அப்போது 1000க்குள் இப்பத்தும் என்று சில பக்தர்கள் பெருமாளை போற்றி பாடினர். இதை கேட்டு வியந்த நாதமுனிகள், இன்னும் 1000 பாடல்கள் உள்ளனவா என்று கேட்டு அவற்றையும் பாடுமாறு கூறினார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. இரவில் நாதமுனிகளின் கனவில் தோன்றிய திருமால், ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கினால் மீதமுள்ள பாடல்கள் கிடைக்கும் என்று அருளினார். அதன்படி நாதமுனிகளும் அங்கு சென்று நம்மாழ்வாரை வணங்கினார்.
1000 பாடல்கள் கிடைக்கும் என்று வந்த இடத்தில் 4000 பாடல்கள் கிடைக்கப் பெற்றார் நாதமுனிகள். அவை அனைத்தையும் நாதமுனிகள் தொகுத்தார். ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் சாரங்கபாணி பெருமாளுக்கு ஆறாவமுதாழ்வார் என்ற பெயர் கிட்டியது. குடந்தையில் உள்ள வைணவ கோயில்களில் இக்கோயில் மிக பழமை வாய்ந்ததாகும். கலைநயம் மிக்க சிற்பங்கள், தூண்கள், மண்டபங்கள், ராஜகோபுரங்கள் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளன. தேரின் அமைப்பில் உள்ள சாரங்கபாணி சுவாமி சந்நிதியில் யானைகள், குதிரைகள், சக்கரங்கள் அனைத்தும் கல்லால் ஆனவை. தேரின் இரு புறங்களிலும் உத்தராயண, தட்சிணாயன வாசல்கள் உள்ளன. கோயிலின் ராஜகோபுரம் 11 நிலைகளுடன் 173 அடி உயரத்தை கொண்டது. மேலும் 5 சிறிய கோபுரங்கள் உள்ளன. பொற்றாமரை குளம் மேற்கு நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கர்ண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் தேர் சித்திரத்தேர் என்று அழைக்கப்படுகிறது. தேரின் அமைப்பை போற்றி திருமங்கை ஆழ்வார் பாடியுள்ளார். இப்பாடல் ரதபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சரங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் இக்கோயில் கருவறையில் கோமளவல்லி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் அருள் பாலிக்கிறார். நாபியில் பிரம்மதேவர், தலைப்பகுதியில் சூரிய பகவான் உள்ளனர். கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்று ஐதீகம். உற்சவர் 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை, சாங்கம் என்ற வில், உடைவாள் ஆகிய 5 ஆயுதங்களுடன் வலது கரம் அபயமளிக்கும் முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார். தாயாரை மனம் புரிய இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடும் பொருட்டு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டார். கலக்கமடைந்த தாயாரின் முன்னர் தோன்றிய பெருமாள் அவரை மணந்து கொண்டார். அவர் ஒளிந்து கொண்ட இடம் இன்றும் பாதாள சீனிவாசர் சந்நிதியாக உள்ளது. திருமணத்துக்கு பிறகு மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் அருள் பாலிக்கிறார். ஒவ்வொருவரின் வாழ்வும் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெறும் என்ற தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக சொல்கிறார்கள். சாரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து நேரே இத்தலத்துக்கு வந்ததால் இவரை வணங்கினால் முக்தி கிடைக்கும். அதனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும். 2இல் ஏதாவது ஒரு வாசல்தான் திறந்திருக்கும். இந்த உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றால் பரமபதம் கிட்டும் என்பது ஐதீகம். இக்கோயில் உற்சவருக்கு மூலவருக்கான திருமஞ்சனம், ஆராதனைகள் போன்ற அனைத்து மரியாதைகள் செய்யப்படுவதால் இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. உற்சவர் மூலவர் பொறுப்பில் இருந்து அவருக்கு பதிலாக செயல்படுபவராக உள்ளார். தாயாரின் அவதார தலம் என்பதால் இக்கோயிலில் தாயாரே பிரதானமாக கருதப்படுகிறார். நடை திறக்கப்படும் போது தாயார் சன்னதியில் கோமாதா பூஜை செய்யப்பட்ட பிறகு சுவாமி குடந்தை கிடந்தான் சந்நிதியில் நடத்தப்படுகிறது. லட்சுமி நாராயண சுவாமி என்ற பக்தர் தனது இறுதி காலம் வரை இக்கோயிலுக்கு சேவை புரிந்தார். இக்கோயிலின் கோபுரத்தை கட்டியவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. ஒரு தீபாவளி தினத்தில் இவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார். இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் பெருமாளே அவருக்கு மகனாக இருந்து இறுதிச் சடங்குகள் செய்தார். இன்றும் சாரங்கபாணி பெருமாள் பக்தருக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தீபாவளியன்று உச்சி காலத்தில் பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இதனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. சித்திரை தேர் திருவிழா, வைகாசி வசந்த உற்சவம், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, தை சங்கரமண உற்சவம், மாசி மக உற்சவம், அக்ஷய திருதியை தினங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், ஆராதனைகள் நடைபெறும். அக்ஷய திருதியை தினத்தில் குடந்தை பெரிய தெருவில் 12 கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருள்வது வழக்கம்.
இத்தல பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். பயத்தம்பருப்பு, வெல்லம் மற்றும் நெய் கொண்டு கும்மாயம் என்ற நெய்வேத்தியம் செய்து படைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு திவ்ய தேசம் தொடரும். ஓம் நமோ நாராயணாய. நன்றி.